إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى في موضع آخر يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون அனைத்து புகழும் இந்த வானங்களையும் பூமியை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தமர் சஹாபாக்கள் மீதும் தாபிஈன் தபு தாபிஈன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா குத்பாவில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரமதானுடைய மாதத்தை அடைந்து ஒரு பகுதி முடித்து இரண்டாவது பகுதியில் நுழைந்து நோன்பு பிடித்து அமர்ந்திருக்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய பெரிய அருள். ஏனென்றால் ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் சாதாரண அமல்கள் அல்ல. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் 2 சகோதரர்கள் இருந்தார்கள். 2 சகோதரர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள். அதில் ஒரு சகோதரர் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று போராடி அவர் ஷஹீதாகிவிட்டார். 2வது சகோதரர் அவர் இயற்கை மரணம் அடைந்தார். ஆனால் ஒரு சஹாபி கனவுல பார்க்கிறாங்க. என்ன பார்க்கிறார்கள் என்றால், இயற்கையா மரணம் அடைந்த அவர் ஷஹீதான அந்த சகோதரை விட முந்தி முதலாக சொர்க்கத்தில் நுழைகிறார். இந்த கனவை பார்த்துவிட்டு இதற்கான விளக்கம் கேட்பதற்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரை, ஏன் இவ்வாறு இருக்கின்றது? ஒரு நபர் தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்த பிறகும் சொர்க்கத்துக்கு அபராதம் போகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே இயற்கை மரணம் அடைந்த அந்த நபர் சென்று விட்டார் என்று கேட்கக்கூடிய நேரத்தில், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இயற்கையாக மரணம் அடைந்த அந்த சகோதரர் அவர் வாழக்கூடிய நேரத்தில் ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதில் இபாதத்துகள் நிறைய செய்தார். அந்த இபாதத்துகள் அவருக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை கிடைத்த அந்த நபரை விட முதலாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அமைத்து கொடுத்தது என்று. அதற்காக இந்த ரமதானுடைய மாதம் சாதாரண மாதம் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் முன்னால் சூரத்துல் பக்ராவுடைய ஒரு ஆயத்தை எடுத்து ஓதினேன். இந்த ஆயத்தில் வழக்கம் போல ரமதானுடைய மாதத்தில் ஹதீபுகள், பயான் கொடுக்கக்கூடிய ஆலிம்கள் இந்த ஆயத்தை ஓதுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம். ஈமான் கொண்டு வந்த நல்லடியார்களே, ஈமான் கொண்டோரே, உங்கள் மீது ரமதானுடைய நோன்பை நான் ஃபர்த் ஆக்கியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். கடமை ஆக்கியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், இதற்கு முன் உங்களுக்கு முன் வந்த சமுதாயத்தின் மீது எவ்வாறு நான் ஃபர்த் ஆக்கினோமோ, கடமை ஆக்கினோமோ, அவ்வாறு நான் கடமை ஆக்கினேன் என்று கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் வருகிறது. சஹர் செய்கின்றோம், இஃப்தார் செய்கின்றோம்,
தராவியா தொழுகின்றோம், சதகா கொடுக்கின்றோம், ஜகாத் கொடுக்கின்றோம், நல்ல காரியங்களில் ஈடுபடுகின்றோம், முந்தி வருகின்றோம். ரமதானுடைய மாதம் முடிந்தது, பள்ளி எல்லாம் காலி ஆகிவிட்டது. இதற்காக ரமதானுடைய மாதம் வரவில்லை. ரமதானுடைய மாதம் வரக்கூடிய காரணங்கள் நிறைய இருக்கின்றது. பாருங்கள், அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும். ஈமான் கொண்டு வந்த நல்லடியார்களே, உங்கள் மீது ரமதானுடைய நோன்பை ஃபர்தாக்கி இருக்கின்றேன், எவ்வாறு உங்களுக்கு முன் வந்த சமுதாயத்தின் மீது ஃபர்த் ஆக்கினேனோ என்று கூறிவிட்டு லஅல்லக்கும் தத்தகூன் என்று கூறுகின்றான் அல்லாஹ் தஆலா. என்ன ரமதான் வரக்கூடிய காரணமே அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் தக்வாதாரியாக மாற வேண்டும், இரையச்சம் உள்ளவராக மாற வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடித்து நீங்கள் தக்வா எவ்வாறு உங்களுடைய உள்ளத்தில் அதிகப்படுத்துகிறீர்கள். நோன்பு வைத்து விட்டு நோன்பு பிடிச்சிட்டு ஒரு நபர் பொய் சொல்ல மாட்டார். ஏன்? நான் நோன்பு வச்சிருக்கிறேன். ஒரு நபர் அடுத்தவர்கள் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், அடுத்தவர்களை அடிக்க மாட்டார், பொய் பேச மாட்டார், தீயான காரியங்களில் ஈடுபட மாட்டார். ஏன்? நான் நோன்பு வச்சிருக்கிறேன். இதே போலதான் வாழ்வதற்காக அல்லாஹ் தஆலா இந்த ஒரு மாதத்தை கொடுத்து ட்ரைனிங், பயிற்சி மாதம் என்று ஏற்படுத்தி கொடுக்கின்றான். எவ்வாறு நீங்கள் ரமதானுடைய ஒரு மாதத்தில் நோன்பு வைத்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான விஷயங்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயங்கள் செய்கிறீர்களோ, அதே போன்று ரமதான் சென்ற பிறகும் 11 மாதங்கள் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், ரமதானுடைய மாதம் ஒன்று தக்வா கொண்டு வர வேண்டும் என்று, இரண்டாவது ரமதானுடைய மாதம் நம் அனைவர்களுக்கும் என்ன செய்தி தருகிறது என்று தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், நோன்பு பிடிக்கிறோம், நோன்பு வைக்கிறோம், நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் பசியாக பட்டினியாக இருக்கின்றோம். இந்த ரமதானுடைய மாதம் நாம் அனைவர்களுக்கும் ஒரு செய்தி தருகிறது. நீங்கள் பசியாக பட்டினியாக இருக்கக்கூடிய இடத்தில் எவ்வாறு கஷ்டத்தை நீங்கள் உணர்கிறீர்களோ, ஏழைகளும் பாருங்கள் அவ்வாறுதான் அவர்களும் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அதை உணர்ப்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா ரமதானுடைய நோன்பை என்ன கடமையாக்கி கொடுத்திருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று பாருங்கள், ரமதானுடைய நோன்பு வைக்கின்றோம். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் சிறப்பு பெற்ற அமல்கள். ஒரு நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிக்கு குர்ஆன் ஹதீஸ்ல நாம் பார்த்தோம் என்றால், குர்ஆன் மற்றும் ஹதீஸ்ல எடுத்து பார்த்தோம் என்றால் 10 நற்செய்திகள் இருக்கின்றது. நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிக்கு 10 நற்செய்திகள் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு நற்செய்தியும் நாம் கேட்டோம் என்றால், நாம் நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கு கஷ்டமா தெரியக்கூடிய அந்த கஷ்டமே போயிடும். நோன்புடைய சுவையை சுவைப்போம். ரமதான்ல முழுகி இபாதத் செய்வதற்காக ஆர்வம் வரும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஹதீஸில் எடுத்து பார்த்தோம் என்றால் 2 வார்த்தைகள் வருகிறது நோன்பை பற்றி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா இத்ல லஹ் வலா மிஸ்ல லஹ் சொன்னாங்க. என்ன சொன்னார்கள்? லா இத்ல லஹ் வலா மிஸ்ல லஹ். நோன்பு போல நீங்க வைக்கக்கூடிய இந்த நோன்பு அமல், செய்யக்கூடிய அமல் இதற்கு சரிசமமாக மற்ற அமல் இல்லைன்னு சொல்றாங்க. லா இத்ல லஹ், இதற்கு சரிசமமாக மற்ற அமல்கள் இல்லை. வலா மிஸ்ல லஹ், இன்னொரு வார்த்தை என்ன வருகிறது ஹதீஸ்ல? இது போல மற்ற அமல்கள் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்? பாருங்கள், அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று கேட்டார்கள், ஐயுல் அமலி அஃஸல் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, சிறந்த அமல் எது என்று கூறுங்கள் என்று கேட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சிறந்த அமல்கள்ல தொழுகை இருக்கின்றது, ஹஜ் இருக்கின்றது, ஜகாத் இருக்கின்றது, உம்ரா இருக்கின்றது, நிறைய அமல்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பாதையில் போயிட்டு ஜிஹாத் செய்யக்கூடிய அமல் சிறந்த அமல் இருக்கின்றது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உமாமா அல் பாஹிலி அவர்களை சொன்னார்கள், அலைக்கும் பிஸ்ஸௌம், நோன்பு கடைபிடிங்கன்னு சொன்னாங்க. அலைக்கும் பிஸ்ஸௌம், நோன்பு கடைபிடிங்க, நோன்பு அதிகமாக வைங்கன்னு சொன்னாங்க. இது போல மற்ற அமல்கள் இல்ல, இதற்கு சமமாக மற்ற அமல்கள் இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உபதேசத்தை கேட்ட பிறகு அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், சஹாபாக்கள் அதிகமாக நோன்பு வைப்பார்கள். அபூ உமாமா அல் பாஹிலியுடைய வீட்டில் அடுப்பு எரிந்து புகை வந்தால் நாம் தெரிந்து கொள்வோம், விருந்தாளி வந்திருக்கிறாங்க. அதிகமாக நோன்பு வைப்பார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது நற்செய்தி இது. இதற்கு சரிசமமாக மற்ற அமல்கள் இல்லை, இது போன்ற மற்ற அமல்கள் இல்லை என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று ஏன் என்றால், இந்த அமலுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிசமமாக மற்ற அமல் இல்லை என்றால், மற்ற அமல்கள் செய்யக்கூடிய நேரத்தில் முகஸ்துதி வந்துடும், ஷோ ஆஃப், முகஸ்துதி வந்துடும். தொழுறாரு,
மற்றவர்களை காட்டுவதற்காக எண்ணம் வந்துடும். ஹஜ் செய்யறார், மக்கள் பார்க்கிறாங்க, எண்ணம் வந்துடும். சதகா கொடுக்கிறாரு, மக்கள் பார்க்கிறாங்க. மறித்து கொடுத்தாலும் யார் சதகா வாங்குறாரோ அவர் பார்க்கிறான்னு எண்ணம் வந்துடும். ஆனால் நோன்பு வைக்கக்கூடிய நபர் நோன்பு வைத்தால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், அவர் வெளிப்படுத்தினால் மட்டும்தான் நோம்பாளி என்று தெரிய வரும். அதற்காக தான் இதற்கு போல மற்ற அமல்கள் இல்லை, இது போல இதற்கு சரிசமமாக மற்ற அமல்கள் இல்லை என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பு வைக்கக்கூடிய நோம்பாளிக்கு இரண்டாவது நற்செய்தி குர்ஆனில் வருகிறது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வ அன் தஸூமு கைருல் லக்கும், நீங்கள் நோன்பு வைத்தால் உங்களுக்கு சிறந்தது, உங்களுக்கு கைர்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. என்ன? நீங்கள் நோன்பு வைத்தால் உங்களுக்கு சிறந்தது கைர். இரண்டு வகையான கைர் இருக்கின்றது. என்ன? ஒன்று, நோன்பு வைத்தால் ஒரு கைர் நம்மளுடைய ரூஹ்க்கு தர்பியத், நம்மளுடைய ரூஹ்க்கு தர்பியத், செய்யக்கூடிய இபாதத்துகள் எல்லாம் நம்மளுடைய ரூஹ்க்கு உணவு. எவ்வாறு மனிதன் தன்னுடைய உடம்புக்கு ஒரு நாள்ல 3 வேளை உணவு உண்ணுகின்றான் அல்லவா, அதே போன்று அவன் செய்யக்கூடிய இபாதத்துகள் அவனுடைய ரூஹ்க்கு உணவு, அவனுடைய ரூஹ்க்கு தர்பியத் செய்கின்றான். தவறான செயல்கள் செய்வதற்காக முந்தி செல்வார், ஆனால் நோன்பு வந்து தடுத்து விடும், நான் நோம்பாளியாக இருக்கின்றேன் என்று கூறுகிறார்கள். ரூஹுடைய தர்பியத், நீங்கள் நோன்பு வைத்தால் உங்களுக்கு கைர், கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வான் தஸூமு, நீங்கள் நோன்பு வைத்தால் கைருல் லக்கும், உங்களுக்கு கைராக அமையும். ஒன்று ரூஹுக்கு தர்பியத். இரண்டாவது, துனியா ரீதியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் துனியா ரீதியா பார்க்கறாங்க, மார்க்க ரீதியா விஷயம் சொன்னா அவ்வளவு புரிஞ்சுக்கிறது இல்ல. துனியா ரீதியா பார்த்தோம்னு சொன்னா நம்மளுடைய உடலுக்கு உடல் ரீதியா பார்த்தோம்னு கைர் இருக்கு. என்ன கூறுகிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி உலகத்தில் மெடிக்கல் சயின்ஸ் கூறுகிறது, ஒரு நபர் ஒரு மாசத்துல அல்லது ஒரு மாசத்துல 10 மணி நேரம் 15 மணி நேரம் பட்டினியாக இருந்தால் அவனுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் செத்துருது. கேன்சர் வியாதி வரக்கூடிய, கேன்சர் வியாதி வருவதற்காக காரணமாக இருக்கக்கூடிய கழிவுகள் செத்துருதுன்னு சொல்றாங்க. நோன்பு வைத்தால் சிறந்தது ஹைர் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். பாருங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சாதாரணமான விஷயம் கிடையாது. அதே போன்று அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மூன்றாவது நற்செய்தி, நோன்பு வைக்கக்கூடிய நபருக்கு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சில அமல்களுக்கு இந்த அமல் செய்தால் இவ்வளவு நன்மை இருக்கின்றது, ஹதீஸ்ல இந்த அமல் செய்தால் இந்த நன்மை இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றான். ஆனால் நோன்பு வைக்கக்கூடிய நோம்பாளிக்கு மூன்றாவது நற்செய்தி என்ன தெரியுமா? அவன் நோன்பு வைத்தால் கணக்கில்லாத கூலி அல்லாஹ் தஆலா தருவான், ஏராளமான கூலி தருவான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அல் குர்ஆனில் வருகிறது, மன் ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலியா, ஒரு நபர் ஒரு நன்மை செய்கின்றான் என்றால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள் மூலமாக அவனுக்கு 10 மடங்கு அதிகம் தருவான். அது இல்லாமல் அவனுடைய நியத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் தஆலா 10 லிருந்து 700 மடங்கு வரைக்கும் தருவான் என்று வருகிறது. ஆனால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பு வைக்கக்கூடிய அந்த நபருக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஹதீஸில் குத்ஸி வருகிறது, குல்லு அமலின் இப்னு ஆதம் லஹ், ஆதமுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அவர்களுக்கு, இல்ல சௌம், நோன்பை தவிர. அல்லாஹ் தஆலா தனியா ஒரு பட்டியல் போட்டுட்டான், தனியா பிரிச்சுட்டான். அதுல இல்ல சௌம், நோன்பை தவிர. என்ன நற்செய்தி? அஸ்ஸௌமுலி அனா, என்ன? நோன்பு எனக்குரியது. ஒரு அடியான் நோன்பு வைக்கிறான்னு சொன்னா அவனுடைய உள்ளத்தில் அவனுடைய வாழ்க்கையில் தக்வா வருகிறது, அல்லாஹ்வுக்காக வைக்கின்றான். நோன்பு வைத்து சொல்றான், நான் பேச மாட்டேங்க தவறான விஷயம், ஏன்? அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, ஆனா அஸ்ஸி, நான் தான் அதற்காக கூலி தருவேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஏராளமான கூலி தருவேன் சொல்றான். அது இல்லாமல் முஹத்திஸீன்கள், ஹதீஸ் ஆய்வு செய்யக்கூடிய முஹத்திஸீன்கள் இதற்கு இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள், அனா உஜ்ஸாபி. என்ன? அனா உஜ்ஸாபி, நோன்பு வைக்கக்கூடிய நோம்பாளிக்கு கூலி என்ன தெரியுமா? ஒரு கூலி ஏராளமான நன்மை. இன்னொன்னு கூலி, நோன்பு வைக்கக்கூடிய நோம்பாளிக்கு நான் கிடைப்பேன். பதில் கூலி என்னன்னு சொன்னா அனா உஜ்ஸாபி, நான் தான் அவனுக்கு கூலி, அல்லாஹ் கிடைப்பான் என்று கூறுகின்றான். அல்லாஹ் கிடைப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கான பொருள் என்ன, எவ்வாறு புரிந்து கொள்வது? பாருங்கள், ஹதீஸில் வருகிறது, ஹதீஸ் குதுசி, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், என்னுடைய அடியான் அவன் கேட்டால் நான் காது ஆகி விடுகின்றேன், அவன் பிடித்தால் அவனுடைய கை ஆகி விடுகின்றேன், அவன் நடந்தால் அவனுடைய கால் ஆகி விடுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். என்ன காரணம், என்ன இதற்காக பொருள் என்றால், அவன் அல்லாஹ்வுக்காக வாழ ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் எது கேட்டால் பொருந்திக் கொள்வானோ அதுதான் கேட்பான். அல்லாஹ் எது பிடித்தால் சந்தோஷப்படுவானோ அதுதான் பிடிப்பான். அல்லாஹ் எந்த இடத்துல சென்றால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவானோ அதே இடத்துல தான் போவான். ஆனா உஜ்ஸாபி, நான் கிடைப்பேன் என்று. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதை போன்று பாருங்கள், நோன்பு வைக்கக்கூடிய நோம்பாளிக்கு நான்காவது நற்செய்தி என்னவென்றால் கூறுகிறார்கள், லஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க்.
நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில், துஹர் நேரத்தில், அசர் நேரத்தில் வாயிலிருந்து ஒரு துரநாற்றம் வரும். அந்த வாடை, அந்த துரநாற்றம் மக்களுக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம். ஆனால் ஹதீஸில் வருகிறது, சுப்ஹானல்லாஹ், நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளி அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துரநாற்றம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஃபமிஸ்ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், கஸ்தூரி வாடை விட அல்லாஹ் இடத்துல சிறந்தது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிக்கு 5வது நற்செய்தி என்னவென்றால், பாருங்கள், ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சி, 2 சந்தோஷம், 2 நற்செய்தி இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். என்ன? லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான் கூறுகிறார்கள், 2 மகிழ்ச்சி இருக்கின்றது, 2 சந்தோஷம் இருக்கின்றது நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு. கூறுகிறார்கள், ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, இஃப்தார் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கின்றது. எல்லோரும் உணர்றோம், இஃப்தார் செய்துவிட்டு அல்லாஹ் நான் நோன்பு வைத்தேன், இந்த நோன்பு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா என்ன ஏற்றுக்கொள்வான் என்று ஒரு சந்தோஷம் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம், நற்செய்தி என்னன்னு சொன்னால், இஃப்தார் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த சந்தோஷத்தை பெறுவதற்காக கோடிக்கணக்கான மக்கள் செலவு செய்கிறாங்க. வாழ்க்கையில் ஏன் அப்படி இருக்கு? சந்தோஷம் இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிக்கு நான் சந்தோஷம் தருகின்றேன் என்று. அதே போன்று பாருங்கள், இன்னொரு மகிழ்ச்சி என்னவென்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், வஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி, தன்னுடைய ரப்பை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய 6வது நற்செய்தி என்னவென்றால், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லிஸ்ஸாயிமி தஅவத்துன் லா துரத், லிஸ்ஸாயிமி தஅவத்துன் லா துரத். கவனமாக கேளுங்கள், நோன்பாளி நோன்பு வைத்து அல்லாஹ்விடம் துஆ செய்தால் அவனுடைய துஆ ஒருபோதும் ரத்து செய்யப்படாது. ஒருபோதும் அல்லாஹ் தஆலா அவனுடைய துஆவை ரத்து செய்ய மாட்டான். லிஸ்ஸாயிமி தஅவத்துன் லா துரத். பாருங்கள், ஹதீஸில் வருகிறது, அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ثلاثه لا ترد دعوتهم, கூறுகிறார்கள், 3 நபர்கள் உடைய துஆ அல்லாஹ் தஆலா ரத்து செய்ய மாட்டான். அதுல முதலாவது நபர் அல் இமாமுல் ஆதில், முதலாவது அநியாயம் செய்யக்கூடிய இமாம். மக்கள் மத்தியில் ஏதாவது பிரச்சனை, குழப்பங்கள் ஏற்பட்டால் முடிவு நேரத்தில் நியாயமாக அவன் முடிவு செய்வான். அப்படியாப்பட்ட இமாமுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அவன் துஆ செய்தால் அவனுடைய துஆ என்னாகும்? ஏற்றுக்கொள்ளப்படும். 2வது கூறுகிறார்கள், வஸ்ஸாயிமி ஹீன யுஃப்திர், நோன்பாளி இஃப்தார் செய்யக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய துஆ அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். இஃப்தார் செய்யக்கூடிய நேரத்தில் நோன்பாளி துஆ செய்தால் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஃப்தார் செய்யக்கூடிய நேரத்தில் பெரும்பாலும் மக்கள் அலட்சியப்படுத்துறாங்க. இந்த நேரத்தில் அலட்சியப்படுத்துறாங்க. இஃப்தாருக்காக என்ன ஐட்டம்ஸ் இருக்கு அது ப்ரிப்பேர் பண்றாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நோன்பாளி இஃப்தாருடைய நேரத்தில் துஆ செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முக்கியமான ஒரு துஆ செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. பாருங்கள், இன்னைக்கு நம்மளுடைய நாட்டுடைய நிலைமை மோசமாக இருக்கின்றது. யாரு கையில என்ன போகும் தெரியாது. அதற்காக ஒன்னும் நேரம் இருக்கின்றது. 18 நாள் 20 நாள் இருக்கின்றது. 20 துஆக்கள் நம்ம இடத்துல இருக்கின்றது. அல்லாஹ் இடத்துல அந்த இஃப்தார் நேரத்தில் அழுது மன்றாடி கேளுங்க, அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிம்மதியான வாழ்க்கை கொடு, அமைதியான வாழ்க்கை கொடு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். என்ன? அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல்லம் யர்ஹமுனா வலா யகாஃபுக ஃபீனா. என்ன? அல்லாஹ்வே நம் மீது அநியாயம் செய்யக்கூடிய, அக்கிரமம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை இறக்காதுன்னு சொன்னாங்க. இந்த துஆவை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். நிலைமை மாறிக்கொண்டிருக்கின்றது, மோசமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி கொடுக்கிறார்கள், நோன்பு வைத்த அந்த நோன்பாளிக்கு இஃப்தார் செய்யக்கூடிய நேரத்தில் துஆ செய்தால் அல்லாஹ் தஆலா என்ன நற்செய்தி கொடுக்கின்றான்? அவனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இந்த ஹதீஸில் வருகிறது, இப்படிப்பட்ட நபர்கள் துஆ செய்தால் துஃப்தஹு லஹு அப்வாபுஸ் ஸமா, வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. இந்த துஆக்களுக்காக, இவர்கள் செய்த இந்த துஆக்களுக்காக வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. துஃப்தஹு லஹு அப்வாபுஸ் ஸமா வ யகூலு ரப் அஸ்ஸ வஜல், அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இஸ்ஸதி லஅன்சுரன்னக, என்னுடைய வல்லமை மீது ஆணையாக அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு கூறுகின்றான்,
இஸ்ஸதி லன்சுரன்னக, நோம்பாளி நோன்பு வைத்து இஃப்தார் நேரத்தில் துஆ செய்தால் அவனுடைய துஆவை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயத்தை கொண்டு கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று நோன்பு வைக்கக்கூடிய நோம்பாளிக்கு கிடைக்கக்கூடிய 7வது நற்செய்தி என்னவென்றால், பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மக்ஃபிரத் கிடைக்கும், பாவம் மன்னிப்பு. இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது நான் பாவத்தில் விட்டு விலகி இருக்கின்றேன், நான் பாவம் செய்யக்கூடியவன் இல்லை என்று. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம கத்தா, ஆதமுடைய எல்லா பிள்ளைகளும் தவறு செய்யக்கூடியவர்கள். வ கைருல் கத்தாயின தவ்வாபூன், அந்த நபர்கள்ல சிறந்தவர்கள் யார் என்றால், சென்ற தவறு ஆன குற்றங்களை கொண்டு வருந்தி அழுது அல்லாஹ்வின் பால் திரும்பி பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போல மெம்பர்ல ஏறினாங்க. ஏறக்கூடிய நேரத்தில் ஜிப்ராயில் வந்தார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து 3 தடவை சாபம் விட்டார்கள் 3 நபர்கள் மீது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று கூறினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதில் ஒரு ஆமீன் சொன்னார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரதிம அன்ஃப் ரஜுல், அந்த நபர் நாசமா போகட்டும்னு சொன்னாங்க. யார் என்றால், ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் அல்லாஹ்வின் பால் திரும்பி மக்ஃபிரத் பாவ மன்னிப்பு தேடாமல் அந்த ரமதானுடைய மாதத்தை அப்படியே கழித்து விட்டான் என்றால் அவன் நாசம் அடையட்டும்னு சொன்னாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், என்ன, மன் ஸாம ரமதான ஈமான வஹ்திஸாப குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. யார் ஒருவர் நோன்பு வைக்கிறாரோ, எந்த நியத்தோடு, ஈமானோடு, நல்ல கூலி கிடைக்கும், அல்லாஹ் தஆலா அதற்கான கூலி தருவான் என்ற அந்த நியத்தோடு நோம்பு பிடிக்கின்றானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மா தகத்தம லஹு மின் தம்பி, அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால், முன் செய்த பாவங்கள் என்றால் சிறு பாவங்கள், சிறு பாவங்கள், பெரிய பாவங்கள் கிடையாது. ஏனென்றால் ஒரு நபர் சின்ன பாவங்கள் அலட்சியப்படுத்தி விட்டு கேர்லெஸ்ஸாக செஞ்சுட்டே போயிடுவோம். ஆனால் பெரிய பாவம் அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டோம். அதற்காக தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அவனுடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று. அதே போன்ற அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய 8வது நற்செய்தி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், இதற்காக தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செய்கிறார், ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செய்கின்றான். எதற்காக? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மறுமை நாளில் என்ன, சுப்ஹானல்லாஹ், பாருங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமை நாளில் அவன் செய்யக்கூடிய இபாதத்துகள் அவனுக்கு வந்து பரிந்துரை செய்யும். பாருங்கள், மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா ஒரு நிகழ்வு எடுத்து வைக்கின்றான். முஷ்ரிக்கீன்கள் நரக வேதனை பார்த்துவிட்டு, நரகத்தை பார்த்துவிட்டு, தன்னுடைய கண்ணால் பார்த்துவிட்டு, அவர்கள் யார் இந்த நரக வேதனையில் காப்பாற்றுவதற்காக அல்லாஹ்விடம் நமக்காக சிபாரிஷ் செய்வார்கள் என்று அவர்கள் தவித்துக் கொண்டிருப்பார்கள், கவலையோடு இருப்பார்கள். யார் செய்வார் நம்மளுக்கு சிபாரிஷ் என்று, யார் அல்லாஹ்விடத்தில் நம்மளுக்காக பரிந்துரை செய்வாய் என்று. பாருங்கள், அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஃபமா லனா மின் ஷாஃபிஈன். முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள் கூறுவார்கள், யார் நம்மளுக்கு சிபாரிஷ் செய்யக்கூடியவர்கள், என்ன ஆகிவிட்டது, யாருமே இல்லையே. அழுவார்கள், கெஞ்சுவார்கள் அல்லாஹ்விடத்தில். ஃபமா லனா மின் ஷாஃபிஈன் வலா ஸதீகின் ஹமீம். இந்த உலகத்தில் நெருங்கிய நண்பரா இருந்தாரு, நல்ல உற்ற உறவினரா இருந்தாரு, யாருமே வரலையே. வலா ஸதீகின் ஹமீம், நெருங்கிய நண்பரும் இல்லையே என்று அந்த நேரத்தில் அவர்கள் கவலைப்படுவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மோமினுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் தரக்கூடிய நற்செய்தி என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அவன் வைத்த நோன்பு வந்து அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யும். அவன் வைத்த நோன்பு, குர்ஆன் நோன்பு, 2 விஷயங்களும் வந்து அல்லாஹ் இடத்துல என்ன பரிந்துரை செய்யும் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ரப்பி மனஅதுஹு த்ஆம வஷ்ஷஹவாத். என்ன? ரப்பி மனஅதுஹு த்ஆம வஷ்ஷஹவாத் பின்னஹார் வஷ்ஷஹவாத் பின்னஹார். ரப்பே, நான் இந்த நபருக்கு பசியாக இருந்தால், பட்டினியாக இருந்தான், ஆனாலும் இவனுக்கு தடுத்து வைத்திருந்தேன், சாப்பிடாதே என்று நோன்பு வைத்திருக்கிற, அல்லாஹ்வுக்காக வைத்திருக்கிற தக்வா கடைப்பிடி என்று நான் தடுத்து வைத்திருந்தேன். இவன் அப்படியே தான் இருந்தான், அல்லாஹ்வே இவனுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று நோன்பு வந்து அல்லாஹ்விடம் சிபாரிஷ் செய்யும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படிப்பட்ட நற்செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதே போன்று குர்ஆன் வரும். குர்ஆன் ரமதானுடைய மாதத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் ஓதி இருந்தால், குர்ஆனோடு தஅல்லுக் இருந்திருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், குர்ஆன் வந்து கூறும், ரப்பி மனஅதுஹுல் லைல மனஅதுஹுன் நௌம. என்ன? ரப்பே, இவனுக்கு தூங்காம நான் வைத்திருந்தேன், இவன் நைட்டு முழுவதும் இரவு முழுவதும் ஓதிக்கொண்டே இருந்தான். குர்ஆன் வந்து என் சார்பாக என்னுடைய பரிந்தை இவனுடைய ஹக்கில் ஏற்றுக்கொள் என்று குர்ஆன் பரிந்துரை செய்யும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
அதே போன்று நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு நற்செய்தி என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அன்-நஜாத்து மினன் நார், நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு. நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு. இன்னைக்கு கேட்டு பாருங்க, எதுக்கு சதகா செய்றீங்க, எதுக்கு ஜக்காத் கொடுக்குறீங்க, எதுக்கு தொழுறீங்க, எதுக்கு ஹஜ் செய்றீங்க, எதுக்கு உம்ரா செய்றீங்க, எதுக்கு நல்ல காரியங்கள் ஈடுபடுறீங்க, எதற்காக நீங்கள் நல்ல காரியங்கள் முந்தி வரீங்க? சொர்க்கத்தை பெற வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அன்-நஜாத் மினன் நார். இது பெரிய வெற்றி, இதுதான் பெரிய வெற்றி. இன்னைக்கு இந்த உலகத்தில் சாதிக்கக்கூடியவர்களை பார்த்து நாம் என்ன சொல்றோம்? இவர் தான் வெற்றி அடைந்து விட்டார், அவர் வெற்றி அடைந்து விட்டார், பெரிய அந்தஸ்து போயிட்டார் சொல்லிட்டு. ஆனால் குர்ஆன் யார் வெற்றி அடைந்தவர் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னah, யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு வ உத்கிலல் ஜன்னah சொர்க்கத்தில் நுழைவைக்கப்படுகின்றானோ ஃபகத் ஃபாஸ், அவன் தான் வெற்றி அடைந்தவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிக்கு நற்செய்தி கூறுகிறார்கள். அஸ்-ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு கேடயமாக அமையும் என்று. நாளை மறுமை நாளில் நரக வேதனையை காப்பாற்றுவதற்காக நோன்பு வரும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய 10வது நற்செய்தி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், நரக வேதனையிலிருந்து காப்பாற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அவனை அல்லாஹ் தஆலா மரியாதையோடு அவனுக்கு சொர்க்கத்தில் நுழைவிப்பான், மரியாதையோடு சொர்க்கத்தில் நுழைவிப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், சஹல் பின் சஅத் அஸ்-சாஅதி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ஃபில் ஜன்னதி 8 அப்வாப், சொர்க்கத்துக்கு 8 வாசல்கள் இருக்கின்றது, 8 கதவு இருக்கின்றது. கூறுகிறார்கள், ஃபீஹா பாபுன் யுஸம்மா ரையான், அந்த வாசல்களில் ஒரு வாசலுடைய பேர், ஒரு கதவுடைய பேர் பாபு ரையான் என்று கூறுகிறார்கள். அதற்கு அப்புறம் கூறுகிறார்கள், லா யதுகுலுஹு இல்லா ஸாயிமூன், இந்த வாசல்ல நுழையக்கூடியவர்கள் நோன்பாளிகள் மட்டும்தான் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா கண்ணியமான முறையில் நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிக்கு பாபுர் ரையான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசலை வைத்திருக்கின்றான், அதுல நுழைய வைப்பான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், இப்படிப்பட்ட நற்செய்திகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு பிறகும் யாராவது நோன்பு வைக்காமல் அலட்சியப்படுத்துறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத் தரணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நோன்பு வைக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு விஷயம் என்னவென்றால், பாருங்கள், ஏழைகளுக்கு நாம் உணவளிக்க வேண்டும், இதுவும் கற்றுத்தருகிறது. ஒரு நிகழ்வு வருகிறது. சுப்ஹானல்லாஹ், பாருங்கள், இந்த நோன்பு வைக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம் நிறைய செய்திகள், நிறைய படிப்பினைகள் தந்தாலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், நிகழ்வு வருகிறது. பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பயணித்தார்கள், சஹாபா கூட இருந்தாங்க. அதில் சில சஹாபாக்கள் நோன்பாளியாக இருந்தாங்க, சில சஹாபாக்கள் நோன்பு வைக்கல. அந்த நேரத்தில் பாருங்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த சஹாபாக்கள் நோன்பாளியாக இருந்தார்களோ அவர்கள் என்ன அந்த பயணத்தில் அவர்கள் சோர்ந்து போயிட்டாங்க, களைப்பாயிருச்சு அவருக்கு, போயிட்டு அவங்க அப்படியே உறங்கிட்டாங்க, தூங்கிட்டாங்க. ஆனால் நோன்பு வைக்காத சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் அவர்களுக்காக டென்ட் போட்டு அவர்கள் தூங்குவதற்காக எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், சிறந்த ஒரு ஹதீஸ், ذهبல் முஃப்திரூன اليوم بالأجر சொன்னாங்க. இன்னைக்கு நோன்பு வைக்காத நபர்கள் நோன்பாளிகளுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள், பணிவிடை செய்தார்கள், ஹிதமத் செய்தார்கள் அல்லவா, அவர்கள் இவர்களை விட நன்மையில் முந்தி சென்று விட்டார்கள் சொன்னார்கள். ذهبல் முஃப்திரூன اليوم بالأجر சொன்னாங்க. நோன்பு வைக்கல, ஆனால் நோன்பு வைக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன செய்தார்கள்? உதவி செய்தார்கள், ஹிதமத் செய்தார்கள், பணிவிடை செய்தார்கள். இதுல என்ன ஒரு படிப்பினை என்னவென்றால், நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிக்கு நாம் நோன்பு துறக்க வைத்தோம் என்றால், நோன்பு வைக்காதவர்கள் யார்? இப்போ உடல் ரீதியா அவர்களுக்கு சரியில்லாம இருப்பாங்க, சுகர் இருக்கும், சில பேர் டிபி இருக்கும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் அவர்களுக்கு நிவாரணம் தரணும், ஷிஃபா தரணும். அப்படியாப்பட்ட நபர்கள் ஃபிதியா கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், நோன்பு வைக்கல, ஆனால் இவர்கள் குர்ஆன் ஹதீஸ் அந்த 2 விஷயங்களை கடைபிடித்து அமல் செய்தார்கள் அல்லவா, அதற்காக நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிகளை விட நன்மையில் முன்றி சென்று விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றேன், அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் இந்த சொன்ன அனைத்து விஷயங்களை கொண்டு அமல் செய்வதற்காக பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் வஸ்தக்ஃபிரு இன்னஹு அல் கஃபூர் ரஹீம்.